அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் மறந்துடாம உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால இந்த சீரிஸை வந்து முன்னெடுத்து வந்து போயிட்டு இருக்க முடியும். ஸோ இப்போ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகளை வந்து பார்க்கலாம். யூடியூப் மானிட்டைசேஷன் ரூல்ஸ் 2018. ஸோ இதை பத்தி காலையிலேயே நம்ம பிரத்யேகமான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை பார்க்கலாம் அப்படின்னா அதோட கார்டு வந்து மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதை தவிர Honor 7X உடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவும் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவும் கார்ட்ஸ்ல வந்து இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ யூடியூப் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய மானிட்டைசேஷன், அதாவது அவங்களுடைய சேனல் யூடியூப் மூலம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ரூல்ஸை வந்து கொஞ்சம் வந்து மாடிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி சேனல் ஆரம்பித்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா சேனலுக்கு வந்து 10,000 வியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சேனல் கடந்த 12 மாதத்துல 4000 மணி நேரம் வாட்ச் டைம் மற்றும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய சேனல்ல வந்து ஆட்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற போல டபுள் சைட்ஸுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த 10,000 வியூஸ்ல இருந்தவங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணவங்களுக்கு இதை வந்து உள்ள கொண்டு வராமல் இருந்தா கூட ஓரளவு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்னோ. இந்த டெக்னோ அப்படிங்கிற கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து டெக்னோ கேமான் ஐ அப்படிங்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் போன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னாக்கா 8,999 ரூபாய், அதாவது 9,000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆகுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா 5.65 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மீடியாடெக் ப்ராசர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 3 GB RAM, 32 GB இன்டர்னல் மெமரி, பேக்ல மற்றும் ஃப்ரண்ட்ல இரண்டு பக்கமே பார்த்தோம் அப்படின்னா 13 மெகா பிக்சல் கேமராஸ் வந்து இருக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா 3050 mAh பேட்டரி, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் ஆண்ட்ராய்டு நியூகட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Fitbit நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து Fitbit Ionic அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க 22,990 ரூபாய்க்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பிளேயர் வயர்லெஸ் ஹெட்போன்ஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்போன்ஸையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 9,990 ரூபாய்க்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா February 2018 வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த Fitbit Ionic ஸ்மார்ட் வாட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா Fitbit Pay வந்து இருக்கு. அதை தவிர GPS 50 மீட்டர் வரைமான வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐடியா. ஸோ ஐடியா பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஜியோடைய கேஷ்பேக் ஆஃபர் மாதிரியே தான் இதை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதன் மூலமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க 398 இல்ல அதற்கு மேல ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா 850 ரூபாய் வவுச்சர்ஸ் ஜியோ கொடுக்குற அதே மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர் ஸ்டோர்ஸ்ல வந்து 2,700 ரூபாய் வரைமான கேஷ்பேக் வந்து இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்க வந்து ஐடியா ஆப் மூலமா நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுலயுமே வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க அடுத்த ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷாமி பார்த்தோம் அப்படின்னா Mi 7 அப்படிங்கிற அவங்களுடைய அடுத்த பிளாக்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா MWC மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி வருடம் உலக அளவு நடக்கும். அதை 2018 MWCல வந்து லான்ச் பண்ணுவாங்க இந்த Mi 7 அப்படிங்கிற போல ஒரு சில ரூமர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த வருடம் MWC பார்த்தோம் அப்படின்னா February 26 இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 670. ஸோ 660 இன்னும் வந்து எல்லாருக்கும் வந்து கைக்கு வந்து போகல, அந்த அளவுக்கு வந்து போன்ஸ்ல வந்து வரல. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 670 பத்தின ஒரு சில தகவல்களும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 670 உடைய Gitbit ஒரு சில லீக்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னாக்கா Snapdragon 670 ப்ராசர் பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருட பிளாக்ஷிப் Snapdragon ப்ராசரா இருந்தா Snapdragon 820 ப்ராசருடைய அதே கிராபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து Snapdragon 670ல இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பெரிய விஷயம். ஸோ இது நிஜ வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு வந்து வருது அப்படிங்கிற வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைக் டோட்டல். ஸோ ஹைக் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைக் டோட்டல் அப்படிங்கிற வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதன் மூலமா பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டே இல்லாம உங்களால வந்து மெசேஜஸ் அனுப்பிச்சுக்க முடியும், மேலும் ஒரு சில இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதோடைய தொடக்க கட்டமா இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஹைக் மெசேஜஸ் வந்து உங்களால அனுப்ப முடியும். அதை தவிர கிரிக்கெட் மற்றும் இதர செய்திகள் வந்து பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இது பேசிக்கா இன்டர்நெட்டே இல்லாம இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா USSD, அதாவது நீங்க நார்மலா வந்து உங்களுடைய போன்ஸ்ல வந்து *123# *121# இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு USSD கோட் ரன்னிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த ஒரு ப்ரோட்டோகால் பேஸ்ல தான் இவங்க வந்து இந்த ஹைக் டோட்டல் அப்படிங்கிற வந்து கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தொடக்க கட்டமா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு அடுத்த கட்டங்களா மேலும் பல சர்வீசஸ் வந்து இந்த மாதிரி கொண்டு வரப்படும் அப்படிங்கிற போலையும் ஹைக் தரப்பால சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IPL 2018. ஸோ உலகமே வந்து காத்துட்டு இருக்கிற ஒரு சீரிஸ் அப்படின்னா IPL 2018. இதை பார்த்தோம் அப்படின்னா ஹாட்ஸ்டார் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுவாங்க எப்பயும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஹாட்ஸ்டார்ல வந்து VR லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பயனாளர்கள் வந்து அவங்க எந்தெந்த
ஆங்கிள்ஸ்ல வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போல ஒரு அம்சமும் இருக்க போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த வருட IPL 2018 700 மில்லியன் யூசர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற போல ஒரு டார்கெட் வந்து அவங்க வச்சிருக்கிறதா தகவல்கள் நம்மளால பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ. ஸோ ஆண்ட்ராய்டு ஓரியோ வந்து ரொம்பவே கம்மியான பிக்சல் டிவைசஸ் மற்றும் ஒரு சில டிவைசஸ் மட்டும் தான் இப்பயும் வந்துமே கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு P என்னவா இருக்க போகுது அப்படிங்கிற போல ஒரு சில ரூமர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பெப்பர்மின்ட் அப்படிங்கிற போல பல்வேறு தகவல்கள் முன்னாடி வந்துட்டு இருந்தாலும் இனிமே பார்த்தோம் அப்படின்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு P வந்து ஆண்ட்ராய்டு பை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படிங்கிற போல ஒரு சில ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு 9 ஆண்ட்ராய்டு P எதுவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எதுவா இருக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூகுளுடைய கீபோர்ட் GBoard. ஸோ GBoard அடுத்த கட்ட அப்டேட்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ரிப்ளை ஃபீச்சர் வந்து வரும் அப்படிங்கிற போல சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ரிப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து Gmailல வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது மெயில் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த கட்டமா ரிப்ளை என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூகுளுடைய AI வந்து ஒரு 3 வந்து கொடுக்கும். இது ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியா தான் இருந்துச்சு, சம்பந்தமே இல்லாத மாதிரி ரிப்ளைஸா தான் இருந்துச்சு. பட் சமீப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு மாதமா நான் பயன்படுத்துற Gmail எனக்கு வர Gmailஸ்க்கு தான் ரிப்ளை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து அக்யூரேட்டா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ கூகுளுடைய AI மூலமா இதை வந்து பண்றதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ரிப்ளை ஃபீச்சர் வந்து கூகுளுடைய GBoardலயுமே வரும். இதை வந்து பல்வேறு ஆப்ஸ்ல வந்து இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற போல ஒரு சில ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா வரவிருக்கிற GBoard ஆப் உடைய அப்டேட்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி வருது, எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைய நாளோட தொழில்நுட்ப செய்திகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாம லைக் பண்ணுங்க. மேலும் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரிஸ் உடைய தம்ப்நெயில் முதல்ல வந்து நம்ம வேற மாதிரி வச்சுட்டு இருந்தோம். நேற்றும் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேற மாதிரி வந்து மாற்றி இருக்கும். ஸோ இதுல எது வந்து புதிதா பாக்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடித்திருக்கும், எந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேல வந்து போல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து மறந்துடாம ஓட் பண்ணுங்க. மேலும் இதை தாண்டி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸை பத்தியும் நம்ம சேனலை பத்தியும் டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.